ஹாய் காயு. ஹாய். சாப்பாடு ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிடுச்சு. தோசை மட்டும். வெரி குட். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து தோசை ஊற்றி கொண்டே இருக்கின்றேன். ஏன்னா ஹாட் பாக்ஸில் போட்டால் அது மாதிரி சூடு ஆறிடுது, ரப்பர் மாதிரி ஆகிடுது. அதான். அதுக்கப்புறமேட்டுக்கா இட்லி கொஞ்சம் இருந்துச்சு, அதை போட்டு இந்த மசாலா இட்லி மாதிரி சில்லி இட்லி செய்யலாம்னு நினச்சேன். ஆனால் அதில் ஃப்ரை பண்ணி செய்யணும், அதனால இது நார்மலாக அப்படியே மசாலா இட்லி மாதிரி செஞ்சுட்டேன். அதுக்கப்புறமேட்டுக்கா இதுக்கு ரெண்டுத்துக்குமே 2 in 1 சாம்பார். காலைக்கு மதியத்துக்கு ரெண்டுத்துக்கும் சேர்த்து லைட்டாக புளி ஊற்றிருக்கேன். பருப்பு சாம்பார் மாதிரி வச்சுட்டு அதையே அப்படியே இது என்னது தோசைக்கு ஊற்றி தர போகிறேன். இன்றைக்கி இதுதான் 2 in 1 தான், ரெண்டும் சேர்த்து சாம்பார். அதுக்கப்புறமேட்டுக்கா இது வந்து புடலங்காய் போட்டு அந்த பருப்பு வேக வச்சேன்ல, அதையும் கொஞ்சம் போட்டு கூட்டுக்கும் இல்லாமல் பொரியலுக்கும் இல்லாமல் செஞ்சுருக்கேன். எனக்கு இந்த புடலங்காய் கூட்டில் தேங்காய் போட்டால் தான் பிடிக்கும். தேங்காய் இல்லை, அதனால பருப்பு போட்டு மாற்றிட்டேன். இதுலேயுமே இப்போ தேங்காய் போட்டால் நல்லா தான் இருக்கும். பட் தேங்காய் இல்லாத காரணத்தினால் அவசர சமையல் மாதிரி இது செஞ்சாச்சு. அதுக்கப்புறமேட்டுக்கா கத்திரிக்காய் போட்டு சும்மா மிளகாத்தூள் போட்டு பொரியல் மாதிரி, இது எண்ணெய் கத்திரிக்காய் பெரட்டல் மாதிரி தான் கொஞ்சம் அதான் செஞ்சுருக்கேன். அதுவும் இந்த பருப்பு குழம்புக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக எனக்கு வந்து பருப்பு குழம்பு நான் இப்போ தான் செய்ய ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னாடி இந்த மிளகாத்தூள் சாம்பார் அது வந்து நான் சாப்பிட்ருக்கேன். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது ஏன்டா எனக்கு தெரியாது. அதுலேயும் அது வந்து இந்த இது பேர் என்ன, கத்திரிக்காய் பொரியலோடு வச்சு சாப்பிட்னா நான் நல்லா சாப்பிடுவேன். என் ஹஸ்பண்ட் காய் வாங்கிட்டு சொன்னால் கத்திரிக்காவும் புடலங்காவும் வாங்கிட்டு வந்தாங்க. எனக்கு அது ரெண்டு காம்பினேஷனும் என்ன பண்ணுறதுன்னே புரியல. காலையில் வரைக்குமே யோசிச்சுட்டு இருந்தேன், என்ன பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு. ஆனால் காலையில் வரைக்குமே எனக்கு பெருசாக எந்த ஐடியாவுமே கிடையாது. நானும் என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டே தான் இருந்தேன். ஏன்னா எனக்கு இது சாம்பார் வச்சுட்டு அதை பொரியல் பண்ணிடலான்னாலும் அதுக்கு தேங்காய் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். சரி, ஓகே, இதை பொரியல் பண்ணிட்டு அதை வேறு ஏதாவது பண்ணனாலும் கூட்டுக்கும் தேங்காய் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். சரி, ஓகே, என்ன பண்ணுறது, சாம்பார் வச்சுட்டு அதே தோசைக்கு 2 in 1 வச்சிடலான்னு யோசிக்கும் போது தான் எனக்கு இந்த பருப்பு குழம்பு ஞாபகம் வந்துச்சு. எனக்கு பருப்பு குழம்புக்கு அந்த என்ன கத்திரிக்காய் அந்த காம்பினேஷன் எனக்கு பிடிக்கும். அது கூடவே கொஞ்சம் அது மட்டும் வச்சிடலான்னு தான் நினச்சேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் காய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கத்திரிக்காய் காய் தான் இருந்தாலும் புடலங்காய் மாதிரி கொஞ்சம் காய் சாப்பிட்டா நல்லதுன்றதுனால சரி ஓகேன்னு சொல்லிட்டு அதுவுமே போட்டு ஃபஸ்ட்டு பொரியல் தேங்காய் இல்லாத பொரியல் மாதிரி பண்ணிட்டேன். அதுக்கப்புறமேட்டுக்கு தான் சரி ஓகே, இதுலேயே கொஞ்சம் பருப்பு இருந்துச்சா, ஆல்ரெடி நான் பண்ணியிருக்கேன்ல அந்த மாதிரி, அதனால பருப்பு போட்டு பருப்பு குழம்பு மாதிரி பருப்பு போட்டு லைட்டாக கூட்டுக்கும் பொரியலுக்கும் நடுவில் ஒன்று செஞ்சுட்டேன். ரெண்டுத்துக்குமே தேங்காய் போட்டால் நல்லாயிருக்கும். இப்போ தேங்காய் இல்லாததுனால நான் அப்படியே போட்டு செஞ்சுட்டேன். இன்னொரு முக்கியமான விஷயம், இன்றைக்கி நான் சீக்கிரமாகவே சமையல் முடிச்சிட்டேன். அதனால தான் அந்த இட்லி இருந்துச்சு, அதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு தான் இட்லியை வச்சு இந்த கொத்தி இட்லி மாதிரிலாம் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி பண்ணலான்னு நினச்சேன். அது சில்லி இட்லின்னு ரெசிபி பார்த்தா ஃபுல்லாகவே ஃப்ரை பண்ணி வந்துச்சா, சரி ஓகே இதெல்லாம் நமக்கு வேலைக்கு ஆகுது சொல்லிட்டு நானாக ஒரு ரெசிபி பண்ணி அதுக்குள்ளே அப்படியே அவங்க கட் பண்ணி பொரிச்சு போகிறத நான் பொரிக்காமல் அப்படியே தூக்கி போட்டிருக்கேன். டேஸ்ட் வந்து இந்த இட்லி கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் நேரம் ஊர்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி ஓகே, ஃபஸ்ட் டைம் இப்போ நம்ம லஞ்ச் பேக் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் வரலாம். ஓகே, தோசையா லஞ்சுக்கு? ஆமாங்க, தோசை தான். இல்லை, தோசை மாவு வேறு காலிடுச்சு. அதுலேயும் இந்த மெலிசா சுற்றி எவ்வளோ நாள் ஆகுது. எனக்கு அதை பார்க்க அவ்வளோ சந்தோஷமா. அது கருகிடுங்க, அதனால எடுத்து போட்டேன். அதுக்குள்ள தோசை ஆகுன்னு சொல்லிட்டு. இந்த கரண்டியில் இன்னைக்கு போட்டுருவீங்களா? இந்த போட்டுருவேன். ஏதோ நாற்பத்தில் இதை எடுத்துட்டேன், வெயிட் பண்ணேன். சாதத்துக்காக இதை எடுத்தேன், கழுவிட்டு தான் மறுபடியும் சாதத்துக்கு வச்சிட்டேன். சமைக்கும் போது அப்படிதாங்க, ஒரு கண்டியில் ஒரு கண்டிக்கு மாறும். குழம்பு கிண்டுற கண்டி, சோறு கிண்டணும், அந்த மாதிரிலாம் மாறும். அதெல்லாம் கட்டுக்கூடாது. அதெல்லாம் அது என்ன சொல்லுவாங்க, அவசரத்துல இருக்கிற முடிவு, அதெல்லாம் ஆராயக்கூடாது. சரியா? ஓகே.
உன்னை ஒரு நாள் சமைக்க வைக்கணும்னு எனக்கு ஆசை. இல்லை லஞ்ச் பேக் பண்ணி நீ பண்ணுறேன்னு சொன்னேன்ல, நீயும் மறந்துட்டு நானும் மறந்துட்டேன் பார்த்தியா? ஆமாம். நான் உன்னை பண்ண வைக்கவும் விட மாட்டேன். இப்போ எந்த பொரியல் எதுக்கு போடுறது? ரெண்டுமே நம்ம இடம் இருக்கு. அதுக்கு மாதிரி போட்டுடலாம். நான் சொன்ன மாதிரி நான் சொன்னதை செஞ்சுருக்கல. என்னங்க நீ என்ன சொன்ன? கத்திரிக்காய் குழம்பு வச்சுட்டு என்ன சொன்னேன்? பொடலங்காய் பொரியல் பண்ண சொன்னேன். இல்லை பொடலங்காய் கூட்டு வச்சுட்டு கத்திரிக்காய் பொரியல் பண்ண சொன்னியா? இப்போ நான் அதுக்கு தானே பதில் சொன்னேன். இல்லை நான் இன்னொன்று சொன்னேனே. அப்படி இல்லைன்னா உனக்கு என்ன தோணுதோ அதை செய்யுன்னு சொன்னேன். எப்படியும் நீ இந்த 3த்துல ஏதோ ஒன்று செஞ்சாலும் நான் சொன்னது வந்துடும் சொன்னேன். ஆமாம், இப்போ நான் சொன்ன மாதிரி செஞ்சுருங்க. வெரி குட். என்ன இது எனக்கே இந்த ஐடியா இல்லைங்க. அதான் இருக்காது தான் தெரியும். டக்குன்னு யோசிச்சு அந்த மூளை வேலை செய்யுது. இல்லை நான் தானே ஐடியா கொடுத்தேன், அப்புறம் டக்குன்னு யோசிச்சேன்னு சொல்கிறேன். நைட்டே ஐடியா கொடுத்தேன்ல. ஆமாம், மூளை வேலை செய்யுதுங்க. உனக்கு எனக்கு கிடையாது. சரியா? சரி. எனக்கு மூளை இருக்கு. நான் தான் சொல்லிட்டேனே அப்பவே, போன வீடியோன்னு சொல்லிட்டேனே. நான் அவ்வளோ பிரெயின்ல யூஸ் பண்றது கிடையாதுங்க. அது மட்டும் தூங்கட்டும், அது பாவம். எதுக்கு அதை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு? நான் சின்ன வயசுலேருந்தே அதெல்லாம் எனக்கு செட் ஆகிறது கிடையாது. செட் ஆகிறது கிடையாதுங்க. நம்ம அந்த மூளையெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. அது மட்டும் செவனேன்னு அது மட்டும் அது வேலையை பார்த்துட்டு கலந்துக்குமே. எதுக்கு நம்ம போய் அதை ஓவரா டென்ஷன் கொடுத்து டிஸ்டர்ப் பண்ணணும்? நீ பண்ணிக்கோ. இது இப்போ அடிக்கடி நம்மளோட லைன்ல கிராஸ் பண்ணுங்க. எனக்கு அப்போ இல்லை ஏன் கிராஸ் பண்ணுங்க சொல்லிட்டு கடலைப்பருப்பு கறி போச்சு. தினமும் இந்த லஞ்ச் பேக் இங்கே இருக்குது. எனக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னா நான் தானே வைக்கிறேன். அதை நான் தான் சொல்லி கொடுத்தேன். என்ன சொன்னேன்? நீ வைப்ப அவங்க பேக்ல தானே இருக்கும். அதை நான் காலையில எடுத்துட்டு வர சொல்லும்போது எடுத்துட்டு வருவேன். இப்பதான் பாரு நல்ல பிள்ளையா எடுத்துட்டு வந்து நீயே கழுவி வச்சு இங்க வச்சிடுற, நாளைக்கு கழுவி வச்சிடுறேன். இல்லைன்னா நானும் வந்துடுவேன், நீயும் வந்துடுவேன் காலையில. அதுக்கப்புறமேட்டுக்கா எனக்கு லஞ்ச் பேக்லன்னு பார்த்தா தான் தெரியும். அதுக்கப்புறம் இப்போ நான் சொல்லணும் தானே நான் கேட்டேன். வேற இந்த மாதிரி விஷயத்துல நான் மூளை யூஸ் பண்ணுவேன். யூஸ் பண்ண மாட்டேன்னு சொன்னேன். அது அந்த அளவுக்கு ரெஸ்ட் இல்லாம இல்லை. அந்த அளவுக்கு பெரிய வேலை இல்லைல்ல. சரி கொஞ்சம் கொஞ்சமாவது கொடுப்பேன். அப்புறம் ரொம்ப தூங்கிடுச்சுன்னா கஷ்டம் இல்லை. சொல்லு ஒன்றும் இல்லை. என்ன சொல்றியா? நான் ஒருத்தி இருக்கேன் அப்படின்னு அது ஞாபகப்படுத்துங்க. பாவம் அதுவும் ஒரு உறுப்பு. ரொம்ப அது டென்ஷன் படுத்தாம சுடுது அப்புறமா முடிக்கும். ரொம்ப டென்ஷன் படுத்தாம ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் டே தான். நீங்கள் என்ன லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.